சிஎஸ்கே அணி செய்த தில்லுமுள்ளு வெளியான வீடியோ ஆதாரம். சிஎஸ்கேவுக்கு மீண்டும் 2 ஆண்டு தடை. 2013 IPL இறுதிப் போட்டியின் போது சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் சிஎஸ்கேவின் முக்கிய அதிகாரியும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தற்போதைய தலைவரான N. ஸ்ரீனிவாசனின் மருமகனுமான குருநாத் மெய்யப்பன் கைது செய்யப்பட்டது கிரிக்கெட் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மெய்யப்பனுடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் இணை உரிமையாளர் ராஜ் குந்த்ராவும் சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டார். குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக உச்சநீதிமன்றம் 2015ஆம் ஆண்டு இந்த விஷயத்தை விசாரிக்க லோதா குழுவை நியமித்தது. பல மாத விசாரணைக்கு பிறகு மெய்யப்பன் மற்றும் குந்த்ரா ஆகியோர் பந்தயம் கட்டியதாகவும் விளையாட்டிற்கு அவப்பெயரை ஏற்படுத்தியதாகவும் குழு கண்டறிந்தது. லீக்கின் ஒருமைப்பாட்டை மீட்டெடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க லோதா குழு பரிந்துரைத்தது. இதன் விளைவாக சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இரண்டும் IPL-இல் பங்கேற்க 2016 மற்றும் 2017 2 சீசன்களுக்கு தடை விதிக்கப்பட்டன. கூடுதலாக மெய்யப்பன் மற்றும் குந்த்ரா ஆகியோர் BCCI ஏற்பாடு செய்த கிரிக்கெட் தொடர்பான நடவடிக்கைகளில் இருந்து வாழ்நாள் தடையை பெற்றனர். இந்த நிலையில் தற்பொழுது IPL 3வது லீக் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் IPL வரலாற்றில் அதிக முறை கோப்பையை வென்ற அணிகளான சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகள் மோதின. இந்த நிலையில் இந்த போட்டியின் போது சிஎஸ்கே அணியின் வேகப்பந்து வீச்சாளரான கலீல் அகமது மற்றும் கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் ஆகியோர் செய்த செயல் ஒன்று தற்போது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. யாருமே எதிர்பார்க்காத வகையில் சிஎஸ்கே அணிக்காக முதல் போட்டியில் விளையாடிய கலீல் அகமது அபாரமாக பந்து வீசினார். கலீல் அகமது வீசிய முதல் ஓவரில் 4வது பந்திலேயே ரோஹித் சர்மா ஆட்டமிழந்தார். இதேபோன்று தென்னாப்பிரிக்கா வீரர் ரியான் ரிக்கல்டன் கலீல் அகமது ஓவரில் ஆட்டமிழந்து பெவிலியன் நோக்கி சென்றார். மேலும் கலீல் அகமது வீசிய பந்துகளை தொட முடியாமல் மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்கள் தடுமாறினர். பவர் பிளே முடிவிலேயே மும்பை அணி 52 ரன்களுக்கு 3 முக்கிய விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இந்த சூழலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பந்தை சேதப்படுத்தி போட்டியில் வெற்றி பெற்றதாக வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. அதாவது சென்னை அணியானது பந்து வீசும் போது பால் டேம்பரிங் செய்யப்பட்டதாக வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. அதில் கலீல் அகமது தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஏதோ ஒன்றை கேப்டன் ருத்ராஜ் கையில் கொடுக்கிறார். அதை வாங்கிக் கொண்டு ருத்ராஜ் மறைத்து தன்னுடைய பாக்கெட்டில் வைத்துக் கொள்கிறார். இந்த வீடியோவை வைத்து மும்பை ரசிகர்கள் உட்பட அனைவரும் பால் டேம்பரிங் செய்ததாக கருத்து தெரிவித்து வருகிறார்கள். ஏற்கனவே சிஎஸ்கே அணி சூதாட்டத்தில் சிக்கியதாக 2 ஆண்டுகள் விளையாட தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிஎஸ்கே தில்லுமுள்ளு செய்து மும்பை இந்தியன்ஸ் அணியை வென்றுவிட்டது. ஆகையால் சிஎஸ்கே அணியை மீண்டும் தடை செய்ய வேண்டும் என பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் வாயில் போடும் சீவிங்கம் மைதான் ருத்ராஜ் மற்றும் கலீல் அகமது இருவரும் மாற்றிக்கொண்டனர் என சிஎஸ்கே ரசிகர்கள் தெரிவித்து வருகிறார்கள். மேலும் பந்து சேதப்படுத்தி இருந்தால் அதனை நடுவர்கள் அப்போதே கண்டுபிடித்திருப்பார்கள் என்றும் இதில் தவறு ஏதும் நிகழவில்லை என சிஎஸ்கே ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். உங்கள் தின சேவல்